நேர்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். வார வாரம் ஒவ்வொரு குடும்பங்களை உங்களுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாங்கள் இருக்கக்கூடிய இடமாக அராலி மேற்கு பகுதியில் தான் இருக்கிறோம். அராலி என்று சொல்லி பார்த்தாலே நமக்கு பரிச்சயமான ஒரு இடம் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் இந்த இடத்தில் நாங்கள் ஏகப்பட்ட குடும்பங்களை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக அடையாளப்படுத்தி வருகின்றோம். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், இந்த இடத்தில் அதிகமாக இதனால் பாதிக்கப்பட்ட அநேகமான மக்கள் இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. எனவே இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு குடும்பத்தை தெரிவு செஞ்சிருக்கின்றோம். அவர்களோடு தான் நாங்கள் இன்றைய நாளின் நிகழ்ச்சி மூலமாக கதைக்க போகின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு மனிதர்கள் ஒரு சாப்பாடு விஷயமாக இருக்கலாம், அவர்களுக்கு இருப்பதற்கு வீடு வசதி இல்லாமல் இருக்கலாம். அப்படி மாறுபட்ட ஒவ்வொரு மனிதர்களை நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதாவது எங்களைப் போல ஒரு சகோதரி தான் 2 கிட்னிகளும் பாதிப்படைந்த நிலையில் இருக்கிறார்கள். 3 நாளைக்கு ஒருக்கா சுத்திகரிப்போடு தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார். எனவே இவருக்கு அந்த சிகிச்சை செய்வதற்கு அதிகமான பணம் தேவைப்படுகிறது. அந்த பண தேவைக்காக மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் அவர்களை உங்களுக்காக அறிமுகப்படுத்த போகின்றோம். உங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி அவர்களுக்கு நீங்கள் இந்த சிகிச்சை அளிக்க அந்த பண உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொண்டு இவர்களோடு இன்றைய நாளில் கதைக்கலாம். யார் யார் இருக்கிறாங்க, இவர்கள் எவ்வாறு அந்த பாதிப்புக்குள்ளே இவங்க போனாங்க, இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் கதைச்சு பேசிக்கொள்ளலாம். அதற்கு பிற்பாடு உங்களால் முடிந்த உதவிகளை எங்களுடைய மக்கள் நீங்கள் உங்களுடைய உறவுகளாக நினைத்து வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இப்போ நாங்கள் அவங்களோட கதைக்கலாம் வாங்க. எண்ணினர்களே, இன்றைய நாளிலும் அராலி மேற்கு பகுதியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலே உங்களுக்கு இந்த குடும்பத்தை நாங்கள் எதற்காக அடையாளப்படுத்துகின்றோம் என்ற விஷயத்தை நான் உங்களுக்காக கூறியிருந்தேன். குறிப்பாக எல்லாருமே அதிகமாக எங்களால் சாப்பிட முடியலை, வேலைக்கு போக முடியலை, சரியான வேலை இல்லை, எங்களுக்கு வாழ்வாதார உதவி செய்யுங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு தான் பல உதவிகள் நம்மளை கேட்டிருக்காங்க. ஆனால் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் செய்ய போகிறது ஒரு பண உதவி தான். அதாவது இருந்திருந்தால் அவர்களை செய்திருப்பார்கள், இல்லாத ஒரு பட்சத்தில் தான் அவர்கள் இப்போது எங்களுடைய கரங்கள் கோத்திருக்கிறார்கள்னு தான் கூற முடியும். குறிப்பா ஒரு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் ஏதோ ஒரு அளவில் அவர்களை காப்பாற்ற முடியும், ஏதாவது ஒன்று செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்திலே நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் 2 சிறுநீரகமுமே பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறார்கள். அந்த 2ஐயும் சரி செய்ய வேண்டும்னு சொன்னால் அதிகமான பணத்தொகை தேவைப்படுகிறது. குறிப்பா இவர்களோடு பேசுகின்ற வேளையில் பல்வேறுபட்ட விடயங்களை கூறியிருந்தாங்க. இவங்களோட ஊர்ல ஒரு சனசமூக நிலையம் இருக்கிறது, அதன் மூலமாகவும் ஒரு தொகை பணத்தை சேகரித்திருக்கிறார்கள். குறிப்பா சனசமூக நிலையம் என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், ஒரு கிராமத்தை மையமாக வைத்து அமைக்கப்படக்கூடியது உண்டு. அதுல அநேகமான இளைஞர்களாக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், எல்லாருமே சேர்ந்து இந்த அக்காவுடைய ஒரு போட்டோ, அவங்களுடைய அந்த நோய்க்கான ஆதாரம் எல்லாத்தையும் சேகரித்து பல இடங்கள், அதாவது கிளிநொச்சியாக இருக்கலாம், வவுனியாக இருக்கலாம், திருகோணமலையாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு இடங்களாக கடந்து சென்று உதவி கோரியிருக்கிறார்கள். அவர்கள் உதவி கோரியதும் ஒரு நல்ல ஒரு செயலுக்காகத்தான், அவரை காப்பாற்ற வேணும், அவங்களுக்கு அந்த சிகிச்சையை செய்ய வேணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்திருந்தார்கள். ஆனால் என்ன நடந்ததோ தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் 2,28,000 ரூபாய் தான் அவங்களுடைய கரங்களில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை ஊராக சென்று அவர்கள் சேகரித்த பணத்தில் இவ்வளவு ஒரு தொகை தான் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஒரு இடத்துல இருந்து நாங்கள் எங்களுடைய ஏரியாவை எடுத்துக்கொண்டோமாக இருந்தாலே அந்த இடத்துல எங்களால் இந்த அளவான ஒரு பணத்தை எங்களால் சேகரிக்க முடியும். இருந்தாலும் இவர்கள் பல இடங்களுக்கு கடந்து சென்று பல லட்சம் ரூபாய் திரட்டி இருக்கிறார்கள் என்பது தான் ஒரு பேச்சாக இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்பது நான் அறிய மாட்டேன். இவர்கள் சொல்கின்ற ஒரு சில விடயத்தை வைத்து என்னால் கூற முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் அந்த பணத்தொகையை கமர்ஷியல்ல போட்டிருக்காங்க, கமர்ஷியல் பேங்க்ல அந்த பணத்தை வைப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு பிற்பாடு இவர்கள் ஒரு காலகட்டத்தில் அந்த பணத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக வங்கிக்கு கடந்து சென்றிருக்கின்ற வேளையில் அந்த வங்கி தலைவர் கூறியிருக்கார், இது ஒரு ஆப் இருக்கு, இந்த ஆப்பின் மூலமாக ஹைக் பண்ணப்பட்டதால் இந்த பணம் இல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். இது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விடயம்? எல்லாருமே பல வங்கி கணக்குகளை வைத்திருக்கின்றோம். அவ்வாறு ஒரு விடயம் நடந்திருக்கிறதா என்பதை நாங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்பது உண்மை. ஏன்னு சொன்னால் ஒரு சமூக வலைத்தளங்கள்னு சொல்லி பார்க்க நல்ல விடயம் வரும், கெட்ட விடயம் வரும், எல்லாமே வரும். அதுல இப்படி ஒன்று நடந்ததா அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்.
இவ்வாறு எங்களுடைய இடத்தில் நடந்திருக்கா என்பது வந்து கேள்விக்குறி. பட் இவங்க இவ்வளவு விஷயம் வந்து என்னிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களோட அம்மாவோட தான் நாங்கள் கதைக்க போகிறோம். அதுக்கு அங்கால இருக்கக்கூடியவங்க தான் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அக்கா. தனக்கு நோயாக இருந்தாலும் தான் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து துணிச்சலாக வந்திருக்காங்க. சரி, இவ்வளவு தூரம் அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்னது வந்து என்னுடைய ஒரு பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. இப்போ நாங்கள் அவங்களோட அம்மாவோட கதைக்கலாம். சரி, இவங்க தான் அந்த அக்காவுடைய அம்மா. அவரோடு நாங்கள் பல விடயங்களை கதைக்கலாம். இந்த வீட்டில் வந்து அம்மா உங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். யார் யார் இருக்கிறீங்க உங்களோட குடும்பத்தில்? எங்களோட குடும்பத்தில் 3 பொம்பளை பிள்ளையும் 2 ஆம்பளை பிள்ளையும். ஆம்பளை பிள்ளையெல்லாம் கடைசி 2 பேரும். மூத்தது பொம்பளை பிள்ளை, 2ஆவதும் பொம்பளை பிள்ளை. 2ஆவது தான் பெருத்தம், அவள் தான் பெருத்தம். 3ஆவது வெட்டிங் செய்துட்டா, அவாக்கு 2 ஆம்பளை பிள்ளை. சரி, உங்களோட கணவன் என்ன தொழில் செய்கிற? அவர் சீவிரவர். சரி, செய்கிற. அவர்கிட்ட ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான் அவர்கிட்ட தொழில். சரி, அதால் எவ்வளவு வருமானம் வரும் உங்களுக்கு? அதால் வருமானம் இப்போ மழைகள் அதுகளால் வெயில்கள் எல்லாம் குறைவு. இப்போ கல்லுகளும் முழுகிறதுகள் குறைவு. அதனால் கொஞ்சம் மட்டத்தான். அவற்ற இது சீவியத்துக்கு பத்தாது. நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வருமானம் வரும், அதை வச்சு குடும்பத்தை கொண்டு போகிறேன். சரி அம்மா, உங்களோட மெயின் விஷயமே வந்து அக்காவுடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்து நீங்கள் சிகிச்சை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு தொகை பணம் தேவைப்படுகிறது. சரி, வைத்தியசாலையில் வந்து இந்த நோயை எப்போ கண்டுபிடிச்சவ? அவங்க ஆரம்பத்தில் வந்து எப்படி இருந்தது அந்த நோய்? விவாகம் முதலாக கால் தான் பாதம் 2 பாதமும் வீங்கினது. 2 பாதம் வீங்க இவர் காந்தநேசன்றை தான் கொண்டு போனாங்க. கொண்டு போக அவர் சொன்னார் உடனடியாக பெரிய ஆஸ்பத்திரியை கொண்டு போங்கன்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் உடனடியாக அங்கே கொண்டு போனோம். அங்கே கொண்டு போய் குளுசை கொடுத்து பேருந்து 2 நாளையால் சொல்லிச்சு. நம்ம இப்படி கிட்னி பிரச்சனைன்னு சொன்னவன். கிட்னி பிரச்சனைன்னு சொல்லி அதோடைய வைத்தியம் செய்தோண்டு செஞ்சு 3 ரத்தம் சுத்திகரிக்கிறது வாங்கி 7 வருஷமாக ரத்தம் சுத்திகரிக்க நாங்கள் மாட்டேன்னு தான் நின்ற. நாங்கள் ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கு அதை சொல்லிச்சு, நம்ம பொலிஸ் மூலமாக நாங்கள் அறிவிக்க போகிறோம், ரத்தம் நீங்கள் சுத்திகரிக்கலைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி பேருந்து நாங்கள் இவர் போய் சைன் வச்சு கொடுத்தேன். அதிலேருந்து 8 வருஷமாக ரத்தம் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறோம். ஒரு குழாம் மேலே 3 தரம் போகணும். 7 வருஷம்னு சொன்னால் இப்போ அவருக்கு 20 வயசில் இது வந்திருக்கு. அப்படியே 19 வயசில் வந்ததோ. 19 வயசில் வந்தால் இப்போ 27 வயசு மட்டும் ஆஸ்பத்திரிகளாம் திரிகிறான். 19 அவக்கு வந்தேன்னா ஆரம்ப அறிகுறி அவக்கு கால் மட்டும்தான் பிரச்சனையாக இருந்தது. சரி, நீங்கள் கால் மட்டும் பிரச்சனையாக இருக்கீங்க வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பீங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் என்ன சொன்னவ? ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு நம்ம கிட்னி பிரச்சனைன்னு சொல்லி. சரி, ஒன்று தான் ஃபெயிலியரா இல்லைன்னு சொன்னால் 2ம் அதை நேரவே சொல்லிட்டாங்க, 2மே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போனாங்க. சரி, இப்போ அக்காவுக்கு அந்த சிகிச்சை செய்யணும்னு சொன்னால் எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைப்பட்டது? 9 லட்சம் வேணும். 9 லட்சம். சரி, அது வந்து கொழும்பில் தான் செய்ய முடியும். கொஞ்சம் செய்கிறண்டவ கொழும்பில் போனால் இப்போ முழுமையாக 80 லட்சம். உங்களால் எப்படி 80 லட்சத்தை திரட்ட முடியுமா? இல்லை. சரி, ஓகே, அது இருக்கட்டும். அடுத்த கட்டம் வந்து நீங்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சு உங்களுடைய ஊர் மக்களாக இருக்கலாம், ஒரு சமூக நிலையத்தின் மூலமாக வந்து பணம் சேகரிக்கப்பட்டேன்னு சொன்னீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதே தான் வந்து கேட்டவ இப்படி பிள்ளைங்க டாக்குமெண்ட் எல்லாம் தாங்கும், நாங்கள் இப்படி பிள்ளைக்கு கிட்னி மாத்துறதுக்கு காசு சேர்த்து தாரோம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் நம்பிக்கையில் தான் கொடுத்தோம். நாங்கள் கொடுக்க எல்லாம் வேண்டி கொண்டு போய் இங்கேந்தான் நான் போனவன். எல்லா ஏரியாவும் போய் சேர்த்து கொண்டு வந்து 2,27,000 ரூபா தான் தந்தவன். 27,000 ரூபா தான் தந்து அப்படியே கொண்டு போய் பேங்கில் போட்டோம். நாங்கள் போட்டு ஒரு கொஞ்ச நாளையால் பேங்குக்கு நாங்கள் போனாங்க. அப்படி சொல்லிச்சுன்னா உங்களோட காசுகள் எல்லாம் இப்படி போட்டு. சரி, பேங்கில் எவ்வளோ நாள் காசு போட்டதுக்கு பிறகு நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு போனீங்க? 2 வருஷத்தால் போனோம். காசு போட்டு 2 வருஷத்துக்கு பிறகு தான் போய் பார்த்தேன். போய் பார்த்தேன். நாங்கள் போய் பார்க்கத்தான் இப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த நாங்கள் இப்படி மேனேஜர் சொன்னார். அவரே சொன்னவர் நீங்கள் பொலிசு மூலம் போய் அறிவிங்கன்னு சொல்லி நாங்கள் பொலிசுக்கு போய் அவர் மேனேஜரையும் கூப்பிட்டு அவர் சொன்னவர் இப்படி காசு வந்து எடுத்தாதான் தெரியான்னு சொன்னார். சரி, அப்போ பொலிசில் என்ன சொல்லியிருக்காங்க? இப்படி ஒரு விஷயம் நடக்கும் ஆராய்ஞ்சு சொல்கிறோன்னு சொல்லி சொன்னேன். அவ மகளும் வாவும் தவப்பனும் தான் போனேன் பொலிசுக்கு.
பேருந்து நாங்களும் அதோட விட்டுட்டோம் பொலுசுக்கும் போயில. இப்போ பிறகிட்டும் போனவே பேங்குக்கு போன இடத்த அவ இப்படித்தான் சொன்னவ. சரி, இப்போ அக்கான உணவு முறையெல்லாம் எப்படி இருக்கு? அவக்கு எப்படியான சாப்பாடு கொடுக்குறீங்க? தண்ணி குடிக்கலாதுங்க கணக்கா. தண்ணி பாவிக்கலாது. ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தான் பாவிக்கலாம். மற்றது குளிக்க பார்க்குறதெல்லாம் முழுவ பார்க்குறதெல்லாம் கஷ்டம். இதில் தான் குழா வச்சிருக்குது நெஞ்சில். சாப்பாடே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தானுங்க. ஒரு காய் சாப்பிட்டா பேருந்து சாப்பிட மாட்டா. வயிறு இட்டு முட்டா கிடாக்கு ஊதலா கிடாக்கண்டு நெடுகப்போ கொஞ்ச நாளாக ஒரே விரத்தம் தானுங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறான். மண்டேக்க விரத்தம் உடம்பு விரத்தமாக கிடக்குது நெட்டுகா சொல்லி கொண்டு இருக்கிறான். நாங்களும் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இருக்கிறோம். சரி, அக்கா எவ்வளோ படிச்சிருக்கிறா? ஓயல் மட்டும் படிச்சிருக்கா? இப்படி நல்லா படிக்கக்கூடிய ஆளா? சரி, பாடசாலை காலத்துல எப்படி இருந்தவ? அவக்கு இப்படி ஒரு வருத்தம் வரப்போதுன்னு ஏதாச்சும் அறிகுறி ஏதாச்சும்? நல்லதா இருந்தவாங்க. சரியம்மா, உங்களோட பரம்பரையில யாருக்காச்சும் இப்படி? பரம்பரையில் யாருக்கும் இல்லை, இவாக்கு தான் முதல் முறையா வந்திருக்கு. சரி, இந்த நிகழ்ச்சியை வந்து அதிகமாக இதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை வந்து அடையாளப்படுத்திக்க புலம்பெயர் உறவுகள், குறிப்பாக அந்த வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், இவ்வாறான மக்கள் இப்போ இவ்வாறான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி உதவிகளை செய்கிறவங்க கட்டாயம் அவங்க இந்த காணொளி பார்ப்பாங்க. நீங்களே உங்களோட மகளை சொல்லி எனக்கு இதுக்கு மட்டும் உதவி செய்யுங்க அப்படின்றத நீங்களே கேட்டுக்கோ. எங்களுக்கு நகை சாப்பாட்டுக்கு ஒன்றும் போதா, எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு பிள்ளைண்ட கிட்னி மாத்திரத்துக்கு காசு பணம் தந்தா போதும். இவ்வளவு நேரமாக வந்து நாங்கள் அந்த தாயாரோடு தான் கதைத்திருந்தோம். குறிப்பாக வந்து இவங்க சில விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லலை, அதை இப்போது தான் சொல்லி கொண்டிருக்காங்க. இந்த அக்கா ஒரு நாளைக்கு வந்து 1/2 லிட்டர், ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் தண்ணி மட்டும்தான் குடிக்க முடியுமாம். அதை தாண்டி இவங்க அதிகமாக எடுத்துக்கொண்டு அவருடைய முகத்திலிருந்து, கைகளில் இருந்து, கால்களில் இருந்து எல்லாமே வந்து வீக்கம் அடைஞ்சு விடுவான். இன்றைக்கு வந்து பார்க்க அவரோட ஃபேஸ் வந்து வீக்கமாக தான் இருக்குது. அதுதான் காரணமாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பாருங்கள், தண்ணிக்கே ஒரு இவ்வளோ பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க இவ்வளோத்துக்கு ஒரு நோயில் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் விளங்கி கொள்ளணும். எத்தனையோ சகோதரர்கள் இருந்தும் இவ்வளவு பணத்தை வந்து அவர்களால் திரட்ட முடியல. அதாவது யாராச்சும் உதவி செய்தால் பிரச்சனை இல்லை, அவர்களே ஒரு நடுத்தர குடும்பமாக இருக்கின்ற வேளையில் வந்து அவர்களால் 80 லட்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமா என்பது வந்து கஷ்டமான ஒரு விடயம்தான். சரி, இவங்க தான் அந்த சகோதரி, இவங்க தான் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தனக்கு அந்த நோய் இருக்கு என்பதையே மறந்து அவங்க சாதாரணமாக எங்களை மாதிரி நடமாடி கொண்டிருக்கிறார். 27 வயசுன்னு சொன்னால் இப்போது நான் எப்படி தெரிகிறேனோ அதை மாதிரி அவங்க லைஃப்பில் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வயசில் வந்து இப்படி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒரு சில விஷயங்கள் நாங்கள் அவாவோட கதைப்போம். வணக்கம் அக்கா. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? திலக்ஷன். திலக்ஷனா. சரி, திலக்ஷனா என்ன படிச்சிருக்கிறீங்க? ஓயல் படிச்சிருக்கு. அவள் படிச்சிருக்கீங்க. நல்லா படிப்பீங்களா? சரி, படிக்கிற காலத்தில் உங்களோட ஃப்யூச்சர் என்னவா இருந்தது? ஃப்யூச்சர் பிளான்? நல்ல இதாக இருந்தேன். சரி, ஃப்யூச்சரில் படித்து என்ன ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தீங்களா? டீச்சர். சரி, டீச்சர் ஆகணும்ன்றது உங்களோட கனவா? ஓ. சரி, இப்போ வீட்டில் இருக்கிறீங்க. சரி, இப்படி ஒரு நோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? யோசனை கூட யோசிக்கிறேன் நீங்கள் அதிகமாக. சரி, இவ்வளோத்துக்கு அம்மாக்கள் ஒரு பிள்ளைக்கு வந்து நோய் இருக்குன்னு தெரிஞ்சு இவ்வளோத்துக்கு உங்களுக்கு செல்லமாக பார்க்குறாங்க தானே, அந்த அளவுக்கு விட மாட்டாங்க தானே? ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு விடயம் நடக்கும் தானே? நம்புறீங்களா அது நடக்கும்னு சொல்லி? நம்புறீங்களா நடக்கும்னு சொல்லி? எனக்கு எதுவும் ஆகாது, நான் அவங்களோட கன வருஷம் இருப்பேன், உங்களுக்கு அவ்வளவு பணத்தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்களா?
ஓ சரி, உங்களோட நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரியா? நீங்க கட்டாயம் நம்பணும். உங்களுக்கு அந்த பணத்தொகை கிடைக்கணும்னு சொல்லி நாங்களும் எங்களோட சைட்டால ட்ரை பண்றோம். சரி, இதுல வந்து நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? பணத்தொகையை யாராச்சும் திரட்டி தாங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு 80 லட்சம் தேவைப்படுது கிட்னி மாத்துறதுக்கு. அவ்வளோ பணம் எங்கள்கிட்ட இல்லை. நீங்களாச்சும் இந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. 2 கிட்னி ஃபெயிலியர், ஒரு கிட்னி அதை மாற்ற உதவி செய்யுங்க. அட்ரஸ் எராலி மேற்கு வட்டக்கோட்டை, தொலைபேசி இலக்கம் 076 70 63 064. இது மூலமாக தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி. என்ன மக்களே, இன்றைய நாளிலும் அராலி மேற்கு பகுதியில் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்தியிருந்தோம். குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கக்கூடியது 2 விஷயம். ஒரு விஷயம் நம்ப முடியுதா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த காலத்தில் வந்து ஒருவர் 80 லட்சம் கொடுத்து உதவி செய்வாரா என்பதும் வந்து கேள்விக்குறிதான். உங்களால் ஒருவரே அவ்வளவு பணம் யாருமே கேட்கவில்லை. ஒவ்வொருத்தங்க ஒரு 15 பேர் நீங்கள் முடிவு பண்ணீங்களாக இருந்தால் எங்களுடைய புலம்பெயர்வர்கள் கட்டாயம் இவர்கள் அந்த சிகிச்சையை வந்து செய்யக்கூடும் என்பதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. எனவே உங்களால் முடிந்த உதவிகளை வந்து நீங்கள் வழங்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி மூலமாக இவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உதவி செய்ய விரும்புபவர்கள் இவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை மேற்கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் நீங்கள் எங்களோடு கைகோர்த்து இவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் நாங்களும் இந்த காணொளியில் இன்னொரு தொலைபேசி இலக்கத்தை வந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். அதன் மூலமாக நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு எங்களோடு சேர்ந்து இவர்களுக்கு உதவியை செய்ய முடியும். இவர்கள் 1 இல்ல 2 இல்ல எந்த ஒரு உதவியையும் கேட்கவில்லை. இவர்கள் இந்த சிகிச்சைக்காக பணத்தை மட்டும்தான் கேட்கிறார்கள். எவ்வளவுதான் காலம் சென்றாலும் இவ்வளவு ஒரு பணத்தொகையை வந்து இவர்களால் சேகரிக்க முடியுமா என்பது இல்லை என்கின்ற ஒரு விடயம்தான். எனவே எங்களுடைய மக்கள், எங்களுடைய புலம்பெயர் மக்கள் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமில்லாமல் குறிப்பாக இதில் ஒரு விஷயத்தை வந்து நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன். இந்த இவர்களுடைய 2,28,000 பணம் வந்து எவ்வாறு சென்றது என்பது வந்து இவர்களுக்கே தெரியவில்லை. அந்த பணத்திற்கான ஒரு முடிவையும் வந்து எங்களுடைய இதற்கான அதிகாரிகள் சரியான முடிவை எடுத்துக்கொண்டு அதை மேற்கொண்டு கொடுக்கும்படிக்காக இவர்களுடைய அந்த பணம் மீண்டும் இவர்களுக்கு கிடைக்கத்தக்கதாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இவர்கள் அந்த வங்கியில் அந்த பணத்தை வைப்பிட்டு 2 வருடத்துக்கு பிற்பாடே அந்த பணத்தை எடுப்பதற்காக சென்றிருக்கின்ற வேளையில் அந்த பணம் வந்து இவ்வாறாக கைப்பறிக்கப்பட்டுள்ளது என்பது வந்து அந்த வங்கியின் தலைவர் வந்து கூறியிருக்கிறார். எனவே வந்து நாங்கள் இது தொடர்பாக இந்த விடயத்தை வந்து இதற்கான அதிகாரிகள் உங்களுடைய கவனத்திற்கு எடுக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு குடும்பத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி.